அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற காணொளி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் போட்டிருந்தாப்புல இந்த மாதிரி சில வரலாற்று போலிகளை பார்த்தோன்னா உருவாக்கி வச்சுருக்காங்க சுதந்திர போராட்ட தியாகிகள்னு சொல்லி. அது யாருன்னு சொல்லி கொஞ்சம் விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பேரை போட்டே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, அது உண்மையான வரலாறா இல்லை போலி வரலாறான்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது, அது வரலாறு சொல்லணும். வரலாற்று தகவலின் அடிப்படையில் அவர் யார் என்னன்றதை பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக்கு ஒண்டி புலி இல்லைங்க, ஒண்டி வீரன் அப்படின்ற ஒரு நபரை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உண்மையிலே வாழ்ந்திருந்தாரா, அவர் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார், அவர் பூலித்தேவருடைய வலது கையா இல்லை பூலித்தேவருடைய முதன்மை தளபதியா, அவர் இல்லை நெற்கட்டுச்செவலுக்கே பார்த்தீங்கன்னா அவர் தான் மன்னரா, அவர் எப்படிப்பட்ட பராக்கிரமெல்லாம் பண்ணார் அப்படி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ உடனே பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நேற்று போட்ட காணொலியில் என்னென்ன கேள்விகள் இருந்துச்சுன்றதை நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். மழை நின்றாலும் தூவானம் நிற்காதுன்ற மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட சென்னப்ப நாயக்கர் பற்றின அந்த காணொலி பற்றி அந்த கேள்விகள் இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். வன்னியர் சமூகத்திற்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற ஒரே விஷயந்தான், சென்னப்ப நாயக்கர் பார்த்தீங்கன்னா இந்த குலம் கோத்திரம் சொல்லி நீங்கள் தேடுனீங்கன்னா எதுவும் கிடைக்காது. வன்னியர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காப்புல. அதாவது அரியலூர் பாளையம் உடையாளூர் பாளையம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்லர் ஜெமீன் மென்ஷன் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா வன்னியர் ஜெமீன் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வன்னியர் ஜெமீனாவே இன்றைக்கி வன்னியர் ஜெமீனாவே வாழ்ந்துட்டு இருக்காப்புல. ஆக அதை பார்த்தீங்கன்னா வரலாற்று ரீதியாக நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் வம்சாவளிகளோடு கடைசி 1800 வரைக்கும் அவங்களுடைய வம்சாவளியில் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஜெமீன் கொடுத்து ஒரு அந்தஸ்து கொடுத்து பிரிட்டிஷ்காரங்க கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜெமீன் அழிஞ்சே போச்சு. ஜெமீன் அழிஞ்சு போனதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம அதை போய் கிளைம் பண்ணலாமா? அது தவறு இல்லையா? அதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ஏதோ நீ யார் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, நீ பார்த்தா தெலுங்கன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் தெலுங்கனும் கிடையாது, கன்னடனும் கிடையாது, மலையாளியும் கிடையாது. நான் சுத்த தமிழன் தான். கிட்டத்தட்ட 5000 வருடங்களாக ஒரே குடிப்பெயரோடு வாழ்ந்து வருகின்ற ஒரு குடியை சேர்ந்தவர் தான் நான். அது எல்லாருக்குமே தெரியும். என்னோட காணொலி பார்த்துருப்பேன். யார் என்னன்றதை மறைக்கணும் அவசியம் கிடையாது. ஃபேஸ்புக்கில் போனீங்கன்னா என் பேருக்கு பின்னாடி இருக்க பட்டம், என் நாட்டு கட்டமைப்பு என்ன எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான். ஆக இதில் ஒளிவு முறையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, வன்மம்லாம் எதுவும் கிடையாது. இன்றைக்கி நான் சொன்னதை பார்த்தீங்கன்னா நான் சொல்லலைன்னா இன்னும் 5 வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ இல்லை 50 வருஷம் கழிச்சோ ஒருத்தர் டீபங்க் பண்ணுவாப்புல. அப்போ அது ரொம்ப வேதனையாகும். நீங்கள் உங்களோட சமூக இளைஞர்கள் மனசில் பார்த்தீங்கன்னா இதை கொண்டு போய் ஆழமாக புகுத்த அது ஒரு நாளைக்கு போலின்னு சொல்கிறப்ப போலின்னு தெரிஞ்சாலும், அது பொய் என்று தெரிஞ்சாலும், புரட்டு என்று தெரிஞ்சாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வராது. நீங்கள் குழந்தைங்க நல்லா கவனித்து பாருங்களேன். குழந்தைங்கள சின்ன வயசுலேருந்தே நீ இப்படின்னு சொல்லி வளர்த்தீங்கன்னா அது அப்படியே வந்துடும். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அது என்னவா சொல்லி வளர்த்தீங்களோ அது ஆகலைன்னா அது மனநலம் பாதிக்கப்படும். அந்த மாதிரி தான் இந்த விஷயமும். வரலாறாக அணுகிறது தான் என்றைக்குமே நல்ல விஷயம். ரைட், ஓகே. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு போயிடலாம். எந்த சமுதாயமும் கோபித்துக் கொள்வதையும் பொருட்படுத்தாமல் வரலாற்று உண்மைகளை உரைக்கும் சோழபாண்டியன் நெடுவழி வாழ்க. நன்றி. அருள் ஜெகன், இவர் பற்றி இதுகாரும் படித்த கேள்விப்பட்ட வரலாற்றை விட சற்று மாறுபட்டு உள்ளது. இந்த ஜான் டி பிரிட்டோ பற்றி போட்டோம்ல, அதை பற்றி சொல்கிறாப்புல. நீங்கள் சொல்லுவது கூடுவது தகவல் அண்ணா, அதாவது மறைக்கப்பட்ட அல்லது மாற்றப்பட்ட தகவல் போல உணர முடிகிறது. இவர் போல நாயக்கர் ஆட்சி, மராத்தியர் ஆட்சி, ஆங்கிலம், சென்னை மாகாண ஆட்சியில் தமிழகம் வந்தவர்கள் பற்றி கூறுங்கள். தமிழகத்தில் சமய மாற்றம் செய்யப்பட்ட தமிழ் மக்கள் மற்றும் பிறமொழி பேசும் மக்கள், தமிழகத்தில் எல்லா வகை தமிழ் மக்களும் சமயத்தில் மாற்றம் செய்யப்பட்டனர். அவர்களில் பிறமொழி பேசும் மக்கள் பற்றி கூறுங்கள். கண்டிப்பாக நம்ம பேசுவோம். இது இன்னைக்கு கிடையாதுங்க, திருமலாயக்கர் காலத்திலே ஆரம்பிச்சிருச்சு. அதாவது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த போர்ச்சுகீசியர் என்னைக்கு இந்த வாஸ்கோடகாமா என்னைக்கு இந்தியாவுக்கு வருகை புரியுதாப்புலையோ அதுலேருந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்களை சேர்ந்த அந்த நாட்டை சேர்ந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மதத்தை பரப்பி வர்றாங்க. அது நல்லா கவனிச்சு பாருங்களேன். அவங்க இருக்கிற எல்லா கேலிக்கட்டாக இருக்கட்டும், நீங்கள் கோவாவாக இருக்கட்டும், ப்ளஸ் சென்னையாக இருக்கட்டும், இந்த கடற்கரை மாவட்டத்தில் தான் அதிகமாக பரப்பப்பட்டது. அதன் பின்பு பிரிட்டிஷ்காரங்க இங்கே உள்ளே நேரடியாக ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறப்ப தான் உள்ளே வர்றாங்க. அதாவது கடற்கரையை தாண்டி உள்ளுக்குள்ளே வர்றாங்க. உள்ளேயும் மதத்தை பரப்புவாங்க. இது பார்த்தீங்கன்னா இயேசு சபை கடிதங்கள்னு சொல்லி ஜூஸ் லெட்டர் அப்படின்னு சொல்லி தனியாக தொகுத்தே பார்த்தீங்கன்னா புத்தகங்களாகவே இருக்குது. அந்த டயத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்நாட்டில் யார் ஆட்சி பண்ணுறா, என்ன பண்ணுறாங்க, இங்கே என்னென்ன இனக்குழுக்கள்லாம் இருக்குது, கல்லர்னா யார், மறவர்னா யார், வெள்ளாளர்னா யார், இவங்களாம் அப்புறம் பறையர்னா யார், எல்லா கம்யூனிட்டி பற்றியும்
ஒவ்வொரு கம்யூனிட்டி பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா தெள்ள தெளிவாக இங்கே சாதிய படிநிலைகள் எப்படி இருந்துச்சு, பெட்டி சிப்டன் எப்படி இருந்தாங்க, அதே மாதிரி வந்து இந்த பாளையக்காரர்கள் இல்லை மன்னர்கள் இல்லை ராஜாக்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன மாதிரி ஆட்சி பண்ணாங்க, என்ன மாதிரி வந்து நிலப்பிரபுத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு, என்ன மாதிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே எழுதியிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. இந்த செயின்ட் காடிஸ் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது. இந்த செயின்ட் கிங்ஸ் காடிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு ஒன்று இருக்குது. இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 வருஷம் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கை நான் நல்லா படிச்சிருக்கேன். நான் அந்த புத்தகத்தை வந்து எல்லாரும் படிங்க. கரெக்டாக 1600 1755 வரைக்கும் தெள்ள தெளிவாக, அதுவும் குறிப்பாக திருச்சியிலிருந்து நெல்லை வரைக்கும் இருந்த சூழ்நிலை, கால சூழ்நிலை எப்படி இருந்துச்சு, மன்னர்கள் யார் யாரும் ஆட்சி பண்ணாங்கன்றத வந்து இந்த ஜூஸ் லெட்டர் டிரான்சாக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி அந்த புக் எழுதியிருந்தாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். உங்களுக்கு நேரம் இருக்கும்போது வேளாளர் வரலாறு பற்றி ஒரு காணொளி போடுங்கள். கண்டிப்பாக வந்து நான் போடுறேன் தம்பி. வேளாளர்களை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா காணொளி போடுறேன். வேளாளர்களை பற்றி நீங்கள் காணொளி போடணும்னா வந்து நீங்கள் கம்பராமாயணத்துலேருந்து வாங்க. நீங்கள் கம்பராமாயணம் படிங்க. கம்பரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அவர். அவருடைய பாடல்வரியிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாப்புல. மன்னரை விட வந்து பார்த்தீங்கன்னா சோழ மன்னரை விட நாங்கள் உயர்ந்தவங்கடா அப்படின்னு சொல்லிலாம் அவர் பாடியிருப்பாப்புல. நீங்கள் அதை போய் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். அண்ணன் பாலம் மருது, அண்ணன் அகம்படியர்கள் பற்றி முழுமையான வரலாற்று தெளிவுபடுத்த வேண்டும். அகம்படி என்பது தொழில் பெயரே இன்றி இனப்பெயர் இல்லை என்பதை அனைவருக்கும் தெளிவுபடுத்த வேண்டும். சிவனுக்கு அகம்படி செய்த நந்தித்தேவர் என்ற இலக்கிய கூற்று உள்ளது. பிரிவினை பேசும் அகம்படியர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் விளக்கம் நல்ல புரிதலை மற்றும் முக்குளத்தின் இரத்த பாசத்தையும் உருவாக்கும். கண்டிப்பாக முழுமையாக ஒற்றை காணொலியை போடுங்கள். அதுக்கு முன்னாடி பாலமருதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காப்புல. ரொம்ப நன்றி தம்பி. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அகம்படியர்கள் யார் என்ன அப்படின்றத வந்து நிச்சயமாக வந்து நான் ஒரு காணொலியை போகிறேன். நான் நீங்கள் அகம்படின்னு சொல்லி வந்து நீங்கள் ஒரு சாதியாக நீங்கள் எடுத்துக்கொண்டு போனீங்கன்னா உங்களால், அதாவது அந்த மக்கள்னால வந்து 18ஆம் நூற்றாண்டை தாண்டி அதுக்கு முன்னாடி போக முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அகம்படி வண்ணான், அகம்படி அம்பட்டர் அப்படின்னு சொல்லி வெள்ளாளர்லேருந்து, அம்பட்டர் சமுதாயம்லேருந்து, வண்ணார் சமுதாயத்திலேருந்து எல்லாருமே அகம்படின்ற பேரை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. சரி, அகமுடையார்ன்ற பேரில் வந்து நீங்கள் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா அகமுடையான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இல்லத்தை குறிக்கக்கூடிய, அதாவது இல்லத்துக்குரியவன் அப்படின்ற பேர் தான் இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐயர் சமூகத்திலையும் ஐயங்கார், அதாவது பிராமணர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஆம்படையான காணா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்படையான் கிடையாது, அகமுடையான தான் வந்து ஆம்படையான் அப்படின்னு சொல்லி காலப்பக்கத்தை சுருக்கிக்கிட்டாங்க. அப்போ அகமுடையார்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்களுடைய ஆண்கள் சொல்லிட முடியுமா? இது வந்து இந்த புரிதல் வந்து அவங்களுக்கு இருக்குது. அவங்க யாருன்னு அவங்களுக்கே தெரியும். அவங்க வந்து ஒரு வாரியர் ட்ரைப் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க கல்லர் மரபில் ஒரு பிரிவு என்பது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் தெரியும். சும்மா இந்த பழனி ஒரு 2-3 ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தவளைக்குப்பம் ஒரு 4-5 எச்ச பயலுக, ஓப்பனாக சொல்கிறேன், எச்ச பயலுக இருக்கானுங்க. கட்டப்பையை தூக்கிக்கிட்டு காசை வாங்கிக்கிட்டு காய்கறி வாங்கிக்கிட்டு போகிற இடத்துல பூரா வந்து வசூல் பண்ணுற ஒரு குரூப் இருக்குது. அதுக்கு தான் இந்த மாதிரி வேலையை பண்ணதே தவிர உண்மையான அகமுடையர்கள் யாரும் இந்த மாதிரி பண்ணுற கிடையாது. நிறையா மணியக்காரர்களும் துளுவ வேளாளர்கள் சில பசங்களும் இப்படி பண்ணுறாங்க. இப்போ அவங்களும் திருந்துட்டாங்க. ஏன்னா அந்த சர்டிஃபிகேட்டும் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. துளுவ வேளாளர் வந்து பார்த்தீங்கன்னா தனி சர்டிஃபிகேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு பிரச்சனை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அதையும் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சிருச்சு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரலாறு என்ன என்பதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக தனி காணொலியாக போடுவோம். பெரும்பள்ளி, நான் சொல்வது சரி என்றால் அது தவறான விளக்கம். நாயுடு மாறாக நயினார், நாயக்கர், போர்ச்சுகீசர் பதவிகளில் கூட அவர்களை நாயக் என்று கூறுங்கள். பிற்காலத்தில் ஆங்கிலேயர்கள் வெங்கடாத்தரி, வேல்கோடி மற்றும் காளகஸ்தி நாயக்கரும் குழப்பி நாயக்காடு இடையில் மாறி மாறி நாயுடுவுக்கு மாறியிருக்கலாம். வேறு எந்த தெலுங்கு குலத்தவருக்கும் தாரா கோத்திரம் கிடையாது அண்ணா. ஆனால் தஞ்சை வன்னியர் கோத்திரம் தாரா கோத்திரம். எல்லிஸ் தமிழ் மொழி குடும்பம் தான் சொன்னார். பிரிட்டிஷ் கால்டுவெல் திராவிட குடும்பங்கள் என்றார் திராவிடத்தை ஏற்போமோ? இது ஒரு தவறான புரிதல். எல்லாவற்றையும் மீண்டும் தேடி அந்த குறுக்கு சரிபார்க்கப்பட வேண்டும். அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் பெரும்பள்ளி, நீங்கள் இப்பயும் சொல்கிறேன் நான், குலம் கோத்திரம் தமிழர்களுக்கு இருக்கா? நீங்கள் வந்து சொல்கிறீங்க நாயக்க வம்சத்தும் கோத்திரமே கிடையாதுன்னு சொல்லி, அது தவறு. செஞ்சி நாயக்கரின் கோத்திரம் காசிப்ப முனிவர் கோத்திரம். சோழர்களுடைய ராஜராஜ சோழருடைய தன்னை வந்து பார்த்தீங்கன்னா காசிப்ப முனிவர் கோத்திரம்னு சொல்லியிருக்காப்புல. அப்போ ராஜராஜ சோழரும் செஞ்சி நாயக்கரும் ஒன்னா? சொல்லுங்க. செஞ்சி நாயக்கர் வந்து பார்த்தீங்கன்னா செட்டி பலிஜா என்கின்ற ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. செட்டி பலிஜான்றது யாரு? அப்போ அவங்களும், அதாவது செட்டி பலிஜா எனப்படுகின்ற செஞ்சி நாயக்கரும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழரும் ஒன்னா?
அதே போலதான் இந்த குலம் கோத்திரம்ன்றது தமிழில் கிடையாது. வன்னிய புராணம் எப்போ எழுதப்பட்டது? நீங்க அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. வன்னிய புராணம் எப்போ எழுதப்பட்டது? தொல்காப்பியர் காலத்தில் எழுதப்பட்டதா, ராஜராஜ சோழர் காலத்தில் எழுதப்பட்டதா, இல்ல பிற்கால பாண்டியர் காலத்தில் எழுதப்பட்டதா, பல்லவர் காலத்தில் எழுதப்பட்டதா, யார் காலத்தில் எழுதப்பட்டது? அது அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் தான் திருப்பி திருப்பி சொல்றேன், நீங்க நாயுடு நாயக்கர் இல்ல, அவங்க நாயக்கர் தான், நாயுடு இல்லை அப்படின்னு. திருமல் நாயக்கரே வந்து பார்த்தா கல்வெட்டுல திருமல் நாயக்கர் தாங்க இருக்கு. முத்து வீரப்ப நாயக்கர், ரங்கப்ப நாயக்கர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அச்சுதப்ப நாயக்கர், தஞ்சை நாயக்கர், அச்சுதப்ப நாயக்கர், செஞ்சி நாயக்கர்ல இருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகளில் வந்து நாயக்கர் தான் இருக்கு. ஏன்னா அது தமிழ் கல்வெட்டு. அதையே நீங்க வந்து உங்க மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. தமிழ் கல்வெட்டுல வந்து நாயக்கரம் தான் இருக்கு. இதே நீங்க தெலுங்கு இன்ஸ்கிரிப்ஷன் எடுத்து பாருங்கன்னு சொல்லிட்டேன் நான். நாயுடு காரு, நாயக்க காரு அப்படின்னு சொல்லி தான் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் நான். திருப்பி திருப்பி நீங்க அதுலேயே வந்து நிக்கிறீங்க. சரி, எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சென்னப்ப நாயக்கர் தன்னை வந்து வன்னியராக அடையாளப்படுத்தி உள்ளார்? இந்த கோத்திரத்தை சொல்லிட்டாருங்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோத்திரத்தை சொல்லுறதுனால அவர் வந்து வன்னியர்னு சொல்லி ஏற்றுக்க முடியுமா? இது எவ்வளோ பெரிய அபத்தம் சொல்லுங்க. பிரிட்டிஷ்காரங்க கூட இணக்கமாக இருக்காங்க. அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, இந்த நாயக்கர், இந்த தாமல் நாயக்கர் தான் வந்து எங்கள் கூட இருந்தார், எங்கள் கூட ஃபைட் பண்ணார், அந்த சென்னப்ப நாயக்கரோட வம்சாவளி தான் வந்து என் கூட வர்றாங்க, கடைசி 1800 வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி தெல்ல தெளிவாக யார் மகன் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற வந்து பார்த்தீங்கன்னா எதுலையாவது வந்து ஒரு பிளட் லைன் இருக்கா சொல்லுங்கள். என்ன ஆச்சு? தஞ்சாவூர் வன்னியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தஞ்சாவூரில் வன்னியர் எங்கே இருக்காங்க? கும்போணம் சைடில் இருக்காங்க. அவங்க படையாச்சின்னு தான் வந்து அழைக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து பாருங்கள். தஞ்சாவூரில் இருக்கிற அந்த சென்செக்ஸ் ஆஃப் இந்தியாவில் எடுத்து பாருங்கள். அவங்க வந்து என்ன பேரில் இருக்காங்க? படையாச்சின்ற பேரில் தான் இருக்காங்க. அரியலூர் ஜமீனும் படையாச்சின்ற பேரில் தான் இருக்காங்க. உடையார்பாளையம் ஜமீனும் படையாச்சின்ற பேரில் தான் இருக்காங்க. இதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கொண்டு போகிறீங்க சத்தியமாக புரியல. இந்த தாரா கோத்திரம் எங்களுக்கு இருக்குது, தாரா கோத்திரம் இருக்குது. எங்க சிவபெருமானோட நெத்திலேருந்து விழுந்து உருவானதுன்னு சொன்னால் இது யாராவது ஏற்றுக்குவாங்களா? ருத்ரவன்னியனோட புராணம் என்ன புராணம்? அதை எப்படி ஏற்றுக்குவாங்க? அது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா உண்மைக்கு புறம்பானது இல்லையா? புராணத்தை வந்து எப்படி வரலாறாக ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள். இப்போ வந்து சூரியபவன் நினச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பமாயிட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து இருக்குது இந்த கதை எல்லாமே. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இதெல்லாம் வந்து ரொம்ப பிற்காலங்க, 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டில் எழுதுனதுங்க. அது எல்லாமே இந்த குலம் கோத்திரம் எல்லாமே இந்திரகுலம் சொல்லி வந்து முக்குலத்தோருக்கு வந்து ஒரு இந்திரகுலம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ கீழ்த்தரமாக எழுதியிருக்காங்க தெரியுமா? அகலியை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து முனிவர் வந்து இது பண்ணுறாப்புல, அதில் வந்து ஓடி போய் ஒளிஞ்சவன் கல்லை, மரத்தில் ஏறவன் மறவன், வீட்டுக்குள்ளே ஓடுனவன் வந்து அக முடியாதுன்னு சொல்லி பச்சை வந்து கொச்சை எழுதியிருக்காங்க. அதை வந்து நம்ம வச்சு நம்ம கிளைம் பண்ண முடியுமா? இதெல்லாம் நாங்களாம் இந்திர வம்சம் அந்த வம்சம்னு சொல்லிட்டு சொல்லுங்க நீங்கள். ஆனால் இந்திர வங்கீசன் சொல்லி வந்து இந்த கதை எழுதுறதுக்கு முன்னாடியே வந்து புதுக்கோட்டை தொண்டைமான் கிளைம் பண்ணியிருக்காப்புல, காசிவ முனிவர் கோத்திரம் சொல்லி கிளைம் பண்ணியிருக்காப்புல. அப்போ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவரை சோழர்னு சொல்லிட முடியுமா? எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து வரலாறுன்றது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டே வந்து தொங்குறது எந்த விதத்தில் நியாயம்? கள்ளர் மறவர் அகமுடையார் மெல்ல மெல்ல வெள்ளாளர் ஆனார் என்ற பழமொழி அது என்ன? அது யார் சொன்னா? அதன் ஆதாரம் பற்றி கூறுங்கள் அண்ணா. அண்ணா, முதலியார் பிள்ளைமார் வரலாறு அவ்வளவாக கிடைக்கவில்லை. பண்டைய காலம் தொட்டி இருப்பவர்களை அவர்களின் பற்றிய காணொலி செய்ய முடியுமா? கண்டிப்பாக செய்கிறேன் தம்பி. கள்ளர் மறவர் கனத்ததோர் அகமுடையார் மெல்ல மெல்ல வெள்ளாளர் ஆனவர்களுக்கு அர்த்தம் என்னன்னா, முதல்ல சங்க இலக்கியத்திலிருந்து வாங்க. முதலாக செய்யப்பட்ட போர் முறை என்னன்னா வந்து வெச்சி போர். அது கள்ளராகவும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதை மீட்கக்கூடிய போராக வந்து பார்த்தீங்கன்னா கரந்தை போராக மறவராகவும், பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை கொத்தளங்கள் உருவானதுக்கு அப்புறம் அதை கோட்டை பாதுகாப்பும் கோட்டை வில்லிகளாகவும் முழுக்க காவல் பாதுகாவல் போகிறனால வந்து அகம்படியார்களாகவும் அதன் பின்பு வந்து பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் 1813க்கு அப்புறம் ஆயுத தடை சட்டம் வந்ததுக்கு பின்பாக இவர்கள் விவசாயத்தை நோக்கி போய்விட்டார்கள். அப்படின்றது தான் வந்து இந்த கள்ளர் மறவர் கனத்ததோர் அகமுடையார் மெல்ல மெல்ல வெள்ளாளராயினார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் பக்கா விவசாயம் பண்ணுறோம் யாருன்னா வந்து அங்கே இருக்க கள்ளர் சமுதாயம் தான். அதே போல் வந்து நீங்கள் ராம்நாட்டில் போயிட்டு வந்து பக்கா விவசாயம் பண்ணுறவங்க யாருன்னா மறவர்கள் தான். அதே போல் சிவகங்கையிலும் சரி தஞ்சையிலும் சரி விவசாயம் பண்ணுறவங்க யாருன்னா வந்து அகம்படியர்கள் தான் பண்ணுறாங்க. அதாவது இவங்க எல்லாம் கடைசி பிற்காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளாளராகவே மாறிட்டாங்க. அதாவது வேளாண்மை செய்தனால வெள்ளாளர்களாக மாறிட்டாங்க. இதுதான் அந்த பழமொழிக்கு உண்டான அர்த்தம். ஐயா, சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை மட்டும் தயவுசெய்து சந்தாதாரர்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். ஒப்பீடோ அல்லது உடன்பாடோ வேண்டாம். ஒரு சமய நம்பிக்கைகளுக்கும் இடையே உள்ள அடிப்படை வேறுபாடுகளை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது அது என்னன்னு உங்களுக்கு தெரியும் முன்கூட்டியே. நன்றி. கண்டிப்பாக சைவம் வைணவம் ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வித்தியாசம், ரெண்டுக்கு என்ன தொடர்பு இருக்கா, இது எந்த காலத்திலேருந்து அதிகமாக பேசப்படுது அப்படின்றத நிச்சயமாக நம்ம வந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி சின்ன ஹிண்ட் கொடுத்துறேன்.
சோழர்கள் சைவர்களாகவும் இருந்திருக்காங்க, வைணவத்தையும் போற்றி வளர்த்துருக்காங்க. பாண்டிய மன்னர்கள் சைவத்தையும் போற்றி வளர்த்துருக்காங்க, வைணவத்தையும் போற்றி வளர்த்துருக்காங்க. சேரர்களும் அதே மாதிரி தான், பல்லவர்களும் அதே மாதிரி தான். ஆனால் இவங்க அதிகமாக தூக்கி பிடிச்சதுன்னா சைவத்தை வந்து தூக்கி பிடிச்சிருக்காங்க. ஏன் இந்த சிவன் விஷ்ணு இந்த ஃபைட்டு வந்து அந்த காலகட்டத்தில் அதிகமாக ஏற்பட்டுச்சு அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக பேசுவோம். கோத்திரம் ஆரியர்களுடையது நிச்சயமாக, எக்ஸாக்ட்லி. ஒரே கோத்திரத்தில் திருமணம் செய்ய மாட்டார்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஆரிய கோத்திரங்கள் பற்றி எழுதியிருக்கிறார். அவர் புத்தகத்தில் தமிழர்கள் கோத்திரம் பற்றி எதுவும் இல்லை. நாயக்கர் ஆட்சி காலகட்டத்தில் புராணங்கள் வர ஆரம்பித்தது. தமிழ் சாதிகள் ஒன்றொன்றும் புராணங்கள் எழுதி தங்களை சத்திரியர் என்று சொல்ல ஆரம்பித்தனர். 4 வர்ணத்திற்கும் தமிழருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எக்ஸாக்ட்லிங்க. நம்மளுக்கு 4 வர்ணம் இருக்கா? கிடையாது. நம்ம தமிழரில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வர்ணம் இருக்கா? தமிழர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிராமண கட்டமைப்பு இருக்கா? தமிழர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைசிய கட்டமைப்பு இருக்கா? இவங்க தான் தொழில் செய்யணும்னு சொல்லிட்டு, அதாவது கல்லர்பட்டில் செட்டின்னு சொல்லி வந்து 8ஆம் நூற்றாண்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர் வந்து வணிகத்தில் இருந்ததுக்கு உண்டான கல்வெட்டுலாம் கிடைக்குது. வெள்ளாளர்கள் வந்து வணிகம் செய்த கல்வெட்டுகள் இருக்குது, பூ வைசியன்னு சொல்லுவாங்க அவங்கள. அந்த மாதிரி வணிகத்திலையும் எல்லா சமுதாயத்திலையும் இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஓதுவாரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பண்டாரங்கள், தமிழ் வேளார்கள், தமிழ் சைவ பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி வந்து அவங்களும் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சனாதனத்துக்குள்ளே நம்ம இதை கொண்டு வரவே முடியாதுங்க தமிழருடைய வரலாற்றை. அதைத்தான் அவர் எக்ஸாக்டாக சொல்கிறாப்புல. புராணம் என்பது புனைவு, சரித்திரம் அல்ல. புராணங்கள் தெய்வங்களை தொடர்புபடுத்தி எழுதப்பட்டவை. எக்ஸாக்ட்லி. ராவணனுக்கு 10 தலைகள் என்று இருக்கு. தசரத சக்கரவர்த்திக்கு 60,000 பொண்டாட்டிகள்னு இருக்கு. வேள்வியில சிவனோட வேர்வேல் விழுந்து அது ஒரு ருத்ர வன்னியராக நெருப்பிலிருந்து வெள்ளை குதிரையில் பல ஆயுதங்களோடு பூணூல் அழிந்து வந்தார் என்று இருக்கு. இதை நாம நம்பணுமாம்? மூளை இருக்கிறவன் நம்புவானா? இதை பதிவா போட்டு ஒரு மாவீரன் என்னை முட்டாள்னு திட்டுறான். சாமியில எல்லாம் சொந்தக்காரங்கன்னு மேடைகள் பேசுறாங்க. இவங்களை பார்த்தா பயமா இருக்கிறது. பயம்லாம் கிடையாதுங்க. அவங்களுடைய நம்பிக்கையை தாண்டி என்ன ஆச்சுன்னா இதை நீங்க நம்பணும் அப்படின்னு கொண்டு வராங்க. இது நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த சமுதாயத்தை நம்புகிறாங்க, அதை அவங்க நம்பிட்டு போட்டோம். ஆனால் அதை மற்ற சமுதாயம் நம்புன்றப்ப தான் வந்து அந்த இடத்துல பிரச்சனையே வருது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த புராண கதைகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கதைகள் தான். புராணத்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வரலாற்று ஆய்வாளர்களும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க, வரலாறாக வந்து எழுதவும் முடியாது. அந்த சாதிகள் தத்தம் சாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். நாங்கள் சிவபெருமானத்திலேருந்து வந்தவங்க, நாங்கள் பிராமணரோட அதுலேருந்து வந்தவங்க, இதுலேருந்து வந்தவங்கன்னு சொல்லி எழுதிக்கலாமே அன்றி அதை வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று ஆய்வாளர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு நல்ல படித்த வன்னியர்கிட்ட போயிட்டு உட்கார வச்சு இந்த கதையை சொன்னோம்னா அவரும் நம்ப மாட்டார். இதுதான் உண்மை யதார்த்தம். தமிழ் சாதி மற்றும் மன்னர் வம்சம் பிற மாநிலங்களுடன் என்ன பேடு வாழ்கிறார் என்று நீங்கள் விளக்க வேண்டும். உதாரணமாக சோழ வம்சத்தவர்கள் ஆந்திர பகுதியில் தெலுங்கு சோடா என வாழ்வதாக தகவல் உள்ளது. இல்லைங்க, அப்படிலாம் தெலுங்கு சோடாலாம் வந்து அவங்க வாழலைங்க. கரிகால சோழனை சில பேர் வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்து எங்களோட சமுதாயம் சொல்லி கிளைம் பண்ணிக்கிறாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு சோடாலாம் அங்கே வாழலை தமிழ் மக்கள். ஆனால் வெளியூரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சாதி பேரில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை நான் ஏற்கனவே ஒரு காணொலியை போடுறேன்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக போடுறேன் நான். தமிழர் பிறமொழியினர் மட்டுமல்ல புற சமூகத்தவரிடம் தமிழகத்தில் இழக்காமல் இருக்க வேண்டும் என்ற விழிப்பு அவசியம். ஒருவேளை கிறிஸ்தவ இஸ்லாமிய வீதம் கணிசமாக கூடுமானால் ஆப்பிரிக்கா போல மாறிவிடும் இந்தியா தமிழகம். அந்த கவலைலாம் வேணாங்க. மேக்ஸிமம் வந்து இங்கே வந்து ஒரு அடிப்படை இருக்குது. இப்போ டீப்ரிட்டோக்கு வந்து நான் சொன்னேன் இல்லை, உலகத்தில் எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கெடா வெட்டுவாங்களா போய் யோசித்து பாருங்க. ஆனால் டீப்ரிட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெடா வெட்டுவாங்க. தமிழ்நாட்டில் மதுரையில் முஸ்லீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐயனார் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பலி கொடுக்குற வழக்கம்லாம் இருக்குது. ஏன்னா அவங்களால தாண்டி வர முடியல. இப்போ ஒரிஜினல் கிறிஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் கேத்தலிக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, நீ செப்பல் போட்டுக்கோ, நீ பொட்டு வச்சுக்கோ, நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூ வச்சுட்டு நீ வரலாம், பொட்டு வச்சுட்டு நீ வரலாம், நெத்திலையும் பொட்டு வச்சுக்கலாம், மேலேயும் பொட்டு வச்சுக்கலாம், நீங்கள் சேலை கட்டிக்கலாம், உன் கலாச்சாரத்தை நீ விட்டுட்டு வரணும் அவசியம் கிடையாது, உன் கலாச்சாரத்தில் இருந்துக்கோன்னு சொல்லி வந்து ரோமன் கேத்தலிக் வந்து அங்கீகரிக்குது. பொட்டு வைக்கிறது அங்கீகரிக்கிறது, பூ வைப்பதை அங்கீகரிக்கிறது, சேலை கட்டுவதை அங்கீகரிக்கிறது. ஆனால் பெந்தகோஸ்து இது எல்லாத்தையுமே அங்கீகரிக்காது. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லி போகணுன்னு இருக்காங்க. ஆனால் ரோமன் கேத்தலிக் தான் வந்து மேக்ஸிமம் இந்தியாவை ஆண்ட ஒரு சமயம். அப்படி இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மக்களை வந்து அந்த கலாச்சாரத்தை வந்து இழுத்துட்டு வர முடியல. அதனால தான் பரவாயில்ல, லெட் இட் பி, நீங்கள் வந்து இருக்கிற மாதிரி இருந்துக்கோங்க, ஆனால் வழிபடுறது மட்டும் எங்கள் தெய்வத்தை வழிபட்டுக்கோங்க அப்படின்னு மாதிரி கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அதனால் இங்கே அடிப்படையில் வந்து நம்ம காப்பாற்ற வேண்டியது வந்து மதத்தை அல்ல, நம்மளுடைய ட்ரெடிஷ்னலையும் நம்மளுடைய கல்ச்சரையும் நம்மளுடைய பண்பாட்டையும் நாகரிகத்தையும் காப்பாற்றினாலே போதும். மொழிப்பற்று கண்டிப்பாக இருக்கணும். இது இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது.
சகோ மதுரை சுல்தான் ஆட்சியில் நடைபெற்ற கொடுமை மற்றும் மதமாற்றம் பற்றி பதிவிடுவோம். அதேபோல் சுல்தான் ஆட்சியில் போர்க்குடி சமூகம், குறிப்பாக மறவர் சமூகம் பெருமளவில் இஸ்லாம் மதத்தில் மதம் மாற்றப்பட்டார் என்பது உண்மையா? மறவர்கள் மதம் மாற்றப்பட்டார்கள் என்பதை விட தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மதமாற்றம் பண்ணப்பட்டாங்க. குழந்தைகள்லாம் வந்து பார்த்தோன்னா கொலை செஞ்சுருக்காங்க. சுல்தானுடைய ஆட்சி எவ்வளோ அகோரமானது, எவ்வளோ கோரமானது என்பதை வந்து அவருடைய காலகட்டத்திலேயே அவருடைய சொந்தக்காரர்களாக இருந்த இபான் புத்தாவோட குறிப்புகள் இருக்குது. நான் வேணால் அந்த குறிப்புகளை வேணால் வந்து திருப்பி நான் படிச்சோன்னு சொல்றேன். சம்புவராயர்கள் 30 வருடம் மிக சிறந்த ஆட்சியில் கடைசியாக நெல்லூர் வரை ஆண்ட அண்ணன் தம்பி இரு அரசர்கள் பள்ளத்தாக்கில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார்கள். இந்த வரலாறு ராஜராஜ சோழனுக்கு முன்பு பள்ளிக்கூட வரலாற்று பாடப்புத்தகத்தில் இல்லை. இது பற்றி கூறுங்கள். ராஜராஜ சோழருக்கும் சம்புவராயருக்கும் என்னங்க சம்பந்தம்? இது வந்து ரொம்ப குழப்பமா இருக்கு. நீங்களும் குழம்பைக்கு நினைக்கிறீங்க, தெளிவாக கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா பேசுவதை பத்தி. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலி எதை பத்த காணொலினா வந்து ஒண்டி வீரன், அதாவது திருநெல்வேலி பாலங்கோட்டை நெற்கட்டும் செவலை சேர்ந்த ஒண்டி வீரனை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஒண்டி வீரன்றவர் யாரு என்ன அப்படின்னு சொல்லி வந்து இவருடைய பிறப்பு எதுவும் பார்த்தா வந்து ரெக்கார்ட் கிடையாது. இவருடைய பிறந்த இடம் வந்து பார்த்தா நெற்கட்டும் செவல் மட்டும்தான் சொல்றாங்க. இவருடைய இறப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1771 ஆகஸ்ட் 20 இறந்திருக்காருன்னு சொல்லி வரலாற்று ஆவணங்கள் எதுவும் கிடையாது. இதை வந்து பார்த்தீங்கன்னா விக்கிபீடியாவில் மட்டும்தான் வந்து இது கிடைக்கப்பெறும். ஏன்னா இவர் பத்தின குறிப்புகள்னு சொல்லி வந்து பிரிட்டிஷாரோட குறிப்புகள் எதுவுமே கிடையாதுங்க. அதாவது பூலித்தேவருடைய ஃபைட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா கிபி 1754 இருந்து கிபி 1767 வரைக்கும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1677 வரைக்கும் வந்து பூலித்தேவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறாப்புல. ஃபைட் பண்ணி சமரசம் இல்லாமல் மருதநாயக் கான் சாஹிப் கூடயும் சரி, மஹபூஸ் கான் கூடயும் சரி, எல்லார கூடயும் வந்து பார்த்தா சமரசம் இல்லாமல் ஃபைட் பண்ணுறாப்புல. அவருடைய பற்றின குறிப்புகளில் சொக்கம்பட்டி பாளையத்தை பற்றி இருக்குது, அதாவது வடகரை பாளையத்தை பற்றி இருக்குது, சுரண்டை பாளையத்தை பற்றி இருக்குது, இது கொல்லங்கொண்டான் பாண்டியத்தேவனை பற்றி இந்த குறிப்புகள் இருக்குது. எல்லா சிற்றரசர்கள் பேரும் எல்லா தளபதிகள் பேரும் சிறு சிறு போர் அமைப்புகள் முதற்கொண்டு வந்து பார்த்தோன்னா பக்காவாக தெளிவாக திருநெல்வேலி அதாவது திருநெல்வேலியும் கூட போட்டுக்க மாட்டேன், திருநெல்வேலி மேனுவல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த மேனுவலில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ் எழுதுனதில் வந்து எல்லாமே தெள்ள தெளிவாக இருக்குது. போர்க்களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யானை மேலே கம்பீரமாக வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காருங்க பூலித்தேவர், ஒரு பெரிய அரசர் மாதிரி வந்து உட்காந்துருக்காருங்க அப்படின்னு சொல்லி அவர் பிரம்மாண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறாப்புல. அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எழுதியிருக்காங்க. கால்டுவெல்லும் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நிறைய விஷயம் எழுதியிருக்காப்புல. ஆனால் யாருமே இந்த பிறநாட்டோட குறிப்பிலையும் சரி, இந்திய அரசாங்கத்தினுடைய கெஜெட் ரிப்போர்ட்லையும் சரி, எதுலையுமே ஒரு இல்லாத ஒரு பேர் தான் இந்த ஒண்டி வீரன்ற பேரு. ஒண்டி வீரன்ற பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டி புலி என்ற அந்த பேர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உருவானது தான் ஒண்டி வீரன். ஏன் இவருக்கு ஒண்டி வீரன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தால் வந்து காலத்தால் தான் வழங்கப்பட்டது. ஏன்னா இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இவரோட பராக்கிரமங்களை வந்து சொல்கிறேன் நான், அதுலேயே வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இவர் யாருன்னு. இந்த ஒண்டி வீரன் என்ன பண்ணுறாருன்னா பூலித்தேவர் வந்து இங்கே நெற்கட்டும் செவலில் வந்து இருக்காப்புல. அப்போ பூலித்தேவரை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து சண்டையிடுறதுக்காக மிகப்பெரிய பீரங்கி படையோட வந்து பார்த்தீங்கன்னா கும்பினியர்கள், அதாவது கம்பெனின்றதை வந்து கிழக்கிந்திய கம்பெனியை கும்பினின்னு சொல்லுவாங்க. கும்பினியர்கள் வந்து அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தென்மலையில் வந்து முகாமிட்டு இருக்காங்க. தென்மலைக்கும் நெற்கட்டும் செவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. நல்லா கேட்டுக்கோங்க, 75 கிலோமீட்டர் தூரம் அது. சரிங்களா? இந்த இடத்துல வந்து முகாமிட்டு இருக்காங்க. பூலித்தேவரை தாக்குவதற்கு வந்து தயாராகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சவொடனே வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சு படபடத்து போய் ஒண்டி வீரன் வந்து கூப்பிட்றாப்புல, இங்கே வாப்பா, நீ என்ன பண்ணுறன்னா நேராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட முகாமுக்கு போய் அந்த பீரங்கிலாம் வந்து நம்மளை நோக்கி இருக்குது பார்த்தியா, அதை எல்லாத்தையும் அவங்கள நோக்கி வந்து பார்த்தா திருப்பி வச்சு விட்டுரு. நாளைக்கு வந்து அவங்க பீரங்கி வந்து பார்த்தீங்கன்னா வெடி வச்சு விட்டாங்கன்னா அது அவங்களே வந்து அடிச்சு செத்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு பூலித்தேவர் சொல்கிறாப்புல. உடனே என்ன பண்ணுறேன்னா ஒண்டி வீரனும் வந்து ஒண்டியாக, அதாவது தனியாக போகிறனால அவர் தனியாக போன வீரன்றனால ஒண்டி வீரன் சொல்லி வந்து பிற்காலத்தை புனையப்பட்டது. ஸோ அந்த ஒண்டி வீரன் என்ன பண்ணுறாருன்னா இங்கேருந்து குதிரையை எடுத்துக்கிட்டு கையில் மிகப்பெரிய வாளை தூக்கிக்கிட்டு ஒண்டியாக போகிறாப்புல. போய் என்ன பண்ணுறாருன்னா நைட்டோட நைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து பீரங்கெல்லாம் திருப்பி வைக்கிறதுக்காக ஒளிஞ்சு போய் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காப்புல. ஒளிஞ்சு போய் இருக்கிறப்ப ஒரு மாட்டுக்கொட்டையில் போயிட்டு மேலே வைக்கல போட்டு கீழே போய் மறைஞ்சிட்டு இருக்காப்புல. அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணுறாருன்னா ஒரு வெள்ளைக்காரன் வந்து குதிரையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்டுவதற்காக
பெரிய ஆப்பை ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அடிக்கிறாங்க. அடிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது அவருடைய பின்னங்கையை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இறக்கிருச்சு. ஆப்பை இறக்க உடனே என்ன ஆகுதுன்னா அந்த வழியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பூலித்தேவர் சொல்லிட்டாரு, நம்ம இந்த காரியத்தை முடிக்காமல் வரக்கூடாது, பீரங்கி வந்து அவங்க பக்கம் திருப்பிட்டு தானே நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளோ வழியும் தாங்கிக்கிட்டு அப்படி படுத்தே கிடந்திருக்காப்புல. அதன் பின்பு குதிரையை கட்டிட்டு வந்து அந்த பிரிட்டிஷ்காரனும் கிளம்பி போயிட்டான். போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்து இந்த கையோட வந்து பார்த்தீங்கன்னா போக முடியுமா, ஃபுல்லாக மாட்டிக்கிடுச்சுல, அதனால தான் கையில் இருந்து இன்னொரு வாளை எடுத்து ஒரே போடு அந்த கையை வெட்டிட்டாப்புல. வெட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஒத்த கையை வச்சுக்கிட்டு எல்லா பீரங்கியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம், அதாவது பிரிட்டிஷ்காரன் பக்கம் திருப்பி விட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நேராக தென்மலைக்கு 75 கிலோமீட்டர் தென்மலையில் ஒத்த கை இல்லாமல் ரத்தம் பூரா வந்து பார்த்தீங்கன்னா ஊற்ற தென்மலை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு பூலித்தேவரோட வந்து பார்த்தீங்கன்னா போய் சொல்கிறாப்புல. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பூலித்தேவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆகா சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் நின்ற கதையா, பீரங்கி அந்த பக்கம் திருப்பியாச்சு அப்படின்னு சொல்லி பூலித்தேவர் வந்து பார்த்தீங்கன்னா போருக்கு தயாரானார். இதை நீங்கள் கேட்குறப்ப உங்களுக்கு கோபம் வருதா, சிரிப்பு வருதா? யோசித்து பாருங்க. இப்படி ஒரு கதையை வந்து கட்டுக்கதையை கட்டி வச்சிருக்கானுங்களே, இதை எதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போய் வந்து முட்டிக்கிறது, எந்த சவத்தில் போய் முட்டிக்கிறது? கொஞ்சம் ஒரு அடிப்படை அறிவு வேணாமா? ஒருத்த கையை ஒருத்தன் வெட்டிட்டானா ஒரு 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 சாதாரண ஆளுகள் தெரியும். ஒருத்தன் கையை வெட்டிட்டாச்சோலே எவ்வளோ பிளட் ப்ளீடிங் ஆகும். ஒரு கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே வந்து 15 நிமிஷம் நேரங்க 10 நிமிஷத்துக்குள்ளே வந்து மயக்கம் வந்துருங்க. பிளட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ப்ளீடிங் அதிகமாகி மயக்கம் வந்துடும், எந்திரிக்கவே முடியாது. சரி, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பராக்கிரமசாலி அப்படின்றனால வந்து அவர் எந்திரிச்சிட்டாப்புல. எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா பீரங்கி வந்து அந்த பக்கம் திருப்பி விட்டா அவன் பிரிட்டிஷ்காரன் வந்து பார்த்தீங்கன்னா சுடுறதுக்கு அவன் பெரிய முட்டாளாங்க அவன். பீரங்கியை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து யூஸ் பண்ணி நூற்றுக்கணக்கான வருஷம் நாங்கள் சண்டை போட்டுருக்க பிரிட்டிஷ்காரனுக்கு காலையில் வந்து எந்திரிச்ச உடனே வந்து பீரங்கி எந்த பக்கம் கூட இருக்குன்னு தெரியாமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பற்ற வைக்க போகிறான். அவ்வளோ பெரிய முட்டாளாங்க அவன். இதை கேட்குற நம்ம முட்டாளா? யோசித்து பாருங்க. சரி, ஒத்த கையை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீரங்கி வந்து பார்த்தீங்கன்னா திருப்ப முடியுமா? ஒரு பீரங்கி இழுத்துட்டு வர்றதுக்கே வந்து பார்த்தோன்னா ஒரு குதிரை தேவைப்படுது, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து 2 பேர் தேவைப்படுறாங்க. ஒருத்த கையை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தோன்னா இவர் திருப்பினார்னா சரி அப்படியே பராக்கிரமசாலியாக இருந்தால் திருப்பினாலாம் நூற்றுக்கணக்கான பீரங்கி வந்து பார்த்தோன்னா எவ்வளோ நேரத்தில் அவர் திருப்பிடுவார்? அவன் நேரம் திருப்பி வரைக்கும் வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ்காரன் வந்து பார்த்தோன்னா 2 காலையும் அகட்டி வச்சுட்டு நம்ம வின்னர் வடிவேலு மாதிரி வந்து தூங்கிட்டு இருப்பாங்க விட்டத்தை பார்த்துக்கிட்டு. யோசித்து பாருங்க. சரி, அதன் பின்பு அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது. என்ன அவருக்கு உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா 6 லிட்டர் ரத்தமா இல்லை 60 லிட்டர் ரத்தம் இருக்குது அவருக்கு. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து 75 கிலோமீட்டர் குதிரையிலே போகிறாப்லையாமா. 75 கிலோமீட்டர் போகிறக்குள்ளேயும் அந்த உடம்புல ரத்தம் பூரா போச்சுன்னா என்ன ஆகும், ஏதாகும்? அவரால் உயிரோடு இருக்க முடியுமா சொல்லுங்கள்? இதா பரவாயில்ல, பூலித்தேவரே 1767 வந்து பார்த்தீங்கன்னா அவர் சகாப்தம் முடிஞ்சு போச்சு. இவர் 1771 போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 71 வந்து ஒரு முக்கியமான 1767 கர்னல் எராலின் படையை வந்து பார்த்தீங்கன்னா 2000 வீரர்களோட வந்து பார்த்தீங்கன்னா இவர் போய் ஜெயிக்கிறாப்லையுமா. பூலித்தேவரே முடிஞ்சு போயிட்டாருங்க. அந்த சகாப்தமே முடிஞ்சு போச்சு. இவர் வந்து தனியாக படையெடுத்து போயிட்டு ஜெயிச்ச மாதிரி ஒரு மன்னர் மாதிரி காமிக்கிறாங்க. சரி, இந்த வரலாற்று தகவலாம் எங்கே தானே எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் அந்த வரலாற்று தகவலாம் சொல்கிறேன், நீங்களே கேளுங்க என்ன இதுன்ட்டு. இந்த ஃபயர் அகெயின்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி இப்போ ஒரு 40 வருஷம் முன்னாடி எழுதுனது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் பேசிய பேச்சு 2016 வந்து அவர் பேசுனது மணிமண்டபம் திறக்கிறதுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அழகிய பெரியவன் அவர் ஒருத்தர் வந்து எழுதிய கட்டுரை, தலித் முரசில் வந்து எழுதிய கட்டுரை. இமானுவேல் தேவேந்திரன் சொல்லி வந்து ஒரு கட்டுரை, அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வென்ற வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காப்புல. கொலைகள் வாக்குமூலங்கள் அருணன் என்பவர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் இது எழுதுங்க. அப்புறம் வந்து சரி இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா பூலித்தேவர் சிந்து, அது எப்போ கிடைச்சது? 50 வருஷம் முன்னாடி கிடைச்சது. பூலித்தேவர் சிந்து, பூலித்தேவர் கும்மிப்பாட்டு, இது எல்லாமே 50 வருடத்துக்கு முன்பாக 41 வருடத்துக்கு முன்பாக எழுதப்பட்ட போலியான ஒரு விஷயங்களுங்க. எந்த டாக்குமெண்ட்ஸ் கிடையாது. 1947க்கு முன்னாடி இந்திய அரசுனால அங்கீகரிக்கப்பட்ட எந்த டாக்குமெண்ட்டுமே அது கிடையாது.